வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு சாமானியன் பார்வையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்மா இஸ் பூமரங் அப்படிம்பாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. துரோகத்தின் சம்பளம் துரோகம் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி திமுக கூட்டணிக்கு துரோகம் செய்த காங்கிரஸுக்கு இன்னைக்கு அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த அழிவு பாதைக்கு தமிழக வெற்றி கழகம் காரணமாக இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு பயணம் செய்தார். அவருடைய புரோகிராம் படி அவர் யாரெல்லாம் பார்க்கறதா இருந்துச்சுன்னா, பிரதமர் மோடி அவர்கள், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் அப்படின்னு அவருடைய பட்டியல் ஒரு 5 பேரை அங்க பார்ப்பதாக இருந்து, அதுவும் 2 நாள் பயணமாக சென்றார். அவர் திட்டமிட்டபடி பிஜேபி தலைவர்களை சந்தித்த விஜய் அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதா இப்போ சிறப்பு செய்தியா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு வந்த உடனே அவர்களுக்கு 108 இடங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருந்தாங்க. மீதி இடங்கள் என்ன செய்யறதுன்னு அவங்க யோசிச்சிருக்கும் போது ஆதரவு கேட்காமலே முதல் ஆளா போய் தோழனா விஜய் கிட்ட போய் நின்னது ராகுல் காந்தி அவர்கள் தான். விஜய் அவர்கள் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொழுது டெல்லியிலிருந்து ஓடோடி வந்தார் ராகுல் காந்தி அவர்கள். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பதவி ஏற்க போகும் பொழுது விஜய் அவர்களை மட்டும்தான் அவங்க போய் கட்டிப்பிடிச்சாங்க. ராகுல் காந்தி உட்கார்றாரு எந்திரிக்கிறார். ஆனா ராகுல் காந்தியை எந்த அமைச்சர்களும் கண்டு கொள்ளவில்லை அப்படிங்கிறதா அங்க அவர் அவமானப்பட்ட முதலிடம். அதான் சொன்ன கர்மா இஸ் பூமரங். ஏன் கர்மா இஸ் பூமரங்னா, இதே ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு வராரு, நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வாக்கு சேகரிக்கிறாரு. இருந்தாலும் கூட மு.க. ஸ்டாலின் அவருடன் ஒன்று சேர்ந்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. அதை திட்டமிட்டு தவிர்த்தார் என்பதுதான் கரெக்டான விஷயம். ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு வரும்பொழுது இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை என்னுடைய சகோதரர் அப்படின்னு பெருமையா சொன்னாரு. தடுப்பு சுவரையெல்லாம் தாண்டி போய் ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட் வாங்கிட்டு அவருக்கு கொடுத்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அப்படியே உல்டாவாகி சகோதரர்ங்கிற வார்த்தையை அப்படியே கட் பண்ணிட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துல திட்டமிட்டு அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவாய்ட் பண்ணது யாருன்னா இந்த ராகுல் காந்தி அவர்கள் தான். அப்படி அவாய்ட் பண்ண அவரை கர்மா பூமராங்காய் அடி அவரே திருப்பி அடிக்குது பாருங்க. அதே தமிழ்நாட்டில் ராகுல் அவர்கள் வராரு, அவரை அமைச்சர்கள் கண்டுகொள்ளவில்லை. இது இங்க எப்படி தமிழ்நாட்டில் பதவி ஏற்கும் பொழுது ராகுல் காந்தி அழைப்பின் பேர்ல வந்தாரோ, அது மாதிரி கேரளால காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்காக பதவியேற்பு விழா நடக்குது. அந்த பதவியேற்பு விழாவிற்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்களை அழைக்கிறார். பதவியேற்பு விழாவை விஜய் அவர்கள் அவாய்ட் பண்றாரு. டெல்லி போறாரு, பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறாரு, இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாரு. இவர்கள் இருவரையும் சந்திப்பவர் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சந்திப்பதை தவிர்க்கிறார். எனக்கு இங்கதான் டவுட் வருது. அதாவது இந்தியா முழுக்க காங்கிரஸ் அல்லாமல் பிஜேபியோட ஆதிக்கம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மேக்சிமம் மோஸ்ட்லி எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ கேரளா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, இது மாதிரி சில மாநிலங்களை தவிர மோஸ்ட்லி எல்லா மாநிலங்களையும் கவர் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் பல இடங்கள் அளித்தால் கூட இன்னைக்கு கேரளால முளைத்திருக்கிறது. தமிழக சட்டசபையில் அவர்கள் அமைச்சர்களாக பங்கெடுத்திருக்கிறார்கள். காங்கிரசார் பங்கெடுத்தது மோடி அவர்களுக்கு சின்ன அச்சத்தை உண்டு பண்ணதால் அவர்களை அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு வருகிறது. கூட்டி கழிச்சு பாருங்களேன். ராகுல் காந்தி விஜய் அவர்கள் ஃபங்க்ஷனுக்கு வராரு. ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அங்க ஆட்சி அமைக்கிற ஃபங்க்ஷனுக்கு விஜய் அவர்கள் போறதை தவிர்க்கிறாரு. இன்னொரு விஷயம் பாருங்க, காங்கிரஸ் தலைமையிலான 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஜாவேகாவில் இணைகிறார்கள். இதற்கு முன்னால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கிருந்து காமராஜுங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்க வந்துறாரு. 4 1 5 ஆகுது. இது ஒரு இங்க 5 சேருது. அப்ப இந்த 5 கழிய போதா அப்படிங்கிற டவுட் நமக்கு வருது. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், காங்கிரஸ் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் தமிழக அமைச்சரவையில் இருந்து காங்கிரஸை வெளியே அனுப்ப திட்டமிட்டுள்ளார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. நாம் சிந்தித்த இந்த விஷயங்கள் நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.